वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पुंडलीक सारी का भक्त नाही, पंढरी सारी का क्षेत्र नाही, विठोबा सारी का दैव नाही, तुकाराम सारी का सद्गुरु नाही. உத்தமமான பண்டரி க்ஷேத்திரத்திலே எவ்வளவு நேரம் இருக்கிறோமோ அவ்வளவு நேரம் ஆனந்தம். ஜென்மாவுடைய பிரயோஜனம் பகவத் அனுபவம். பகவானுடைய அனுபவம் என்னமோ பூரணமாத்தான் இருக்கு. அனுபவிக்கும்படியான ஜீவர்களுக்கு காம குரோதம் இந்த மாதிரி விஷயங்கள்னாலே அந்த அனுபவங்கள் குறைவா இருக்கு, தடபட்டு போக. ஜீவனுக்கு எத்தனையோ விதமான ஆனந்தங்கள் கொட்டி கிடக்கு. வாழ்க்கையில கோடி 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 விதமான ஆனந்தங்கள் இருக்கு. ஆனா ஜனங்கள் எல்லாம் அல்பமான விஷயத்தை கொண்டு போய் மனசை கொடுத்துட்டு ஆனந்தம் இல்லை ஆனந்தம் இல்லை ஆனந்தம் இல்லை அப்படின்னு புலம்பின்னு இருக்கார்கள். நிறைய ஆனந்தம், ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கிற ஆனந்தத்தை அனுபவிக்கணும். அதுதான் பக்தி. பக்தி தான் ஆனந்த ரகசியம். பக்தி பண்றவாளுக்கு தான் எல்லா விதமான ஆனந்தமும் பூரணமா கிடைக்கணும். பக்தி பண்ணாதவாளுக்கு ஆனந்தம் கிடைச்சாலும் கூட அதை அனுபவிக்க அவளுக்கு தெரியல. ஒரு 2 வயசு குழந்தைக்கு 1000 ரூபாய் நோட்டுடைய மரியாதை தெரியுமோ? தெரியாது, பக்குவம் இல்லாததுனால. அதுபோல பகவத் தியானம் பக்தி பண்றவாளை தவிர மற்றவாளுக்கு ஆனந்தம்ன்றது துர்லபமான விஷயம். எல்லா பெரியமாளுமே பூமியில இருக்கணும், ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு தான் சொல்றோம். அதை அனுபவிக்கிறதுக்கு பக்தியும் நாமஜபமும் குரு கிருபையும் ஸ்ரத்தையும் வினயம் வேணும். இது இருந்துடுத்தனா யார் வேண்டுமானாலும் ஆனந்தத்தை அனுபவிக்க. வாழ்க்கையில ஒவ்வொரு பக்தாலும் ஒவ்வொரு விதமான ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்க. சில சில விஷயங்களை பத்தி பேசினாலே நமக்கு சில சில ஆனந்தங்கள் ஹிருதயத்துல உற்பத்தி ஆகிறது. நல்ல வெயில் அடிக்கிறது, அப்ப ஏசி இருக்கு ரூம்ல அப்படின்னு சொன்னாலே ஆனந்தம் வந்துடும். கரண்ட் இருக்கு இல்லைன்னா அடுத்த விஷயம். அந்த ரூம்ல ஏசி இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது சப்தமே ஒரு ஆனந்தம். நல்ல குளிர்காலம், நடுங்கிறது, ராத்திரி தூங்க வரல, அப்ப ஏதான போதிக்கிறதுக்கு கிடைக்குமா அப்படின்னு ஏங்குறோம். நான் போர்வை கொண்டு வரலையே, சரி பரவாயில்ல என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு போர்வை இருக்கு இந்தாங்கோ அப்படி கொடுக்கறதா இல்லையோ சொன்னாலே ஒரு ஆனந்தம். பரவாயில்ல, அந்த வார்த்தைக்கே ஒரு ஆனந்தம். நல்லா பசிக்கிறது, அவங்க ஆகாரம் தயாரா இருக்குன்னு சொன்னாலே அதுல ஒரு ஆனந்தம். நிறைய இருக்கு ஆனந்தம், நிறைய 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 ஆனந்தம். ஆச்சரியமா யாராவது பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ வரணும் எதோ பார்த்துட்டு இருப்போம். எனக்கு தெரிஞ்ச பையன் இருக்கா நல்ல பையன், எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்கா நல்ல பொண்ணுன்னா அதுலயே ஒரு ஆனந்தம். அதுக்கப்புறம் சேர்றது அதெல்லாம் அடுத்த கதை. முதல்ல சரி ஏதோ பார்க்கறதுக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்சது அப்படின்னு ஒரு ஆனந்தம். சமயத்துல எங்கேயாவது கல்யாணத்துக்கு எங்கேயாவது போவா, செருப்பை விட்டுடுவா, யாரா மாத்தி கொண்டு போயிடுவா. என்ன பண்றதுன்னு தெரியல, கடைசியில ஒரு செருப்பு இருக்கும், யாரும் போட்டு சரி பரவாயில்ல ஒண்ணுமில்ல ஒரு செருப்பாவது கிடைச்சது ஒரு ஆனந்தம். அந்த மாதிரி ஆனந்தம்ன்றது சாதாரண விஷயங்கள்லயே இவ்வளவு இருக்குன்னா பக்தியில தலைக்க 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 ஆனந்தம் கொட்டி கிடக்கும். எத்தனையோ விதமான ஆனந்தங்கள், அதுல சில ஆனந்தத்தை இன்னைக்கு அனுபவிப்போம். राम भजो राम भजो रे राम भजो राम भजो राम भजो रे
பஜோரே. இந்த ஆத்மான்றது நித்தியமான ஒரு வஸ்து. இந்த ஆத்மாவுக்கு ஆனந்தம் வேணும் அப்படின்னா இந்த ராமநாம சப்தத்திலேயே அந்த ஆத்மாவுக்குரியதான ஆனந்தம் கிடைச்சோம். இந்த ஆத்மா ஆனந்தத்தை அனுபவிச்சு கொடுத்தனாலே எப்பொழுதுமே நிம்மதியா இருக்கலாம், சௌக்கியமா இருக்கலாம். ராம பஜோ ராம பஜோ ராம பஜோ ரே. 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 ஆத்மானந்த में राम भजो रे. आत्मानंद में राम भजो रे. आत्मानंद में राम भजो रे. आत्मानंद में राम भजो रे. कृष्ण भजो कृष्ण भजो कृष्ण 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 भजो रे. प्रेमानंद में 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 कृष्ण भजो रे. லோகத்துல எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம அன்பு வைக்கிறோம். ஒரு சேர் இல்லாட்டி ஒரு டேபிள், அவ வாங்கிருக்க டிவி, ஃப்ரிட்ஜு, உடுத்திக்கிற வஸ்திரம், சாப்பிட்ற ஆகாரம், ஒரு நாய்க்குட்டி, அவ வளர்க்கிற செடி, மனுஷர்கள், அவ இருக்கிற ஊரு, அவளுடைய பாஷை, அவளுடைய மனுஷா, இப்படின்னு நிறைய பிரேம வச்சுட்டே போறோம், பிரியம். ஆனா எதுலையுமே அந்த பிரியம் பூரணமான ஆனந்தமா நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஒரு நல்ல வஸ்திரத்து மேல பிரியம் வைக்கிறோம், ஆனா அது கிழிஞ்சு போயிடுத்து, வீணா போயிடுத்துன்னா இந்த ஆனந்தம் போயிடுத்து. நன்னா பசிக்கிறது, ஆகாரம் சாப்பிடுறோம், ரொம்ப பிடிச்ச ஒரு வஸ்து, நமக்கு பிடிச்ச மெனு, ஜோரா சாப்பிட்டுட்டோம், ஆஹா அப்படி. ஆனா ஒரு ராத்திரி சாப்பிட்டுட்டோம், நன்னா தூங்கிட்டோம். ஆனா காதால எழுந்துக்கும் பொழுது அஜீரணமாயி புளிச்ச ஏப்பம் வந்துடுதான். எந்த ஆகாரம் பிடிச்சு அனுபவிச்சோமோ அந்த ஆனந்தம் போயிடுது. அதுல ரொம்ப பிரியம் வச்சுதான் சாப்பிட்டோம், ஆனா அது ஜீரணமாகல, அஜீரணம் ஆயிடுச்சுன்னா அதுல கிடைச்ச அந்த பிரியம் வச்ச ஆனந்தம் தோத்து போயிடுறது. குழந்தைகளிடத்துல பிரியம் வைக்கணும். சப்போஸ் அது தன் இஷ்டத்துக்கு ஏதானம் பண்றது அப்படின்னா அந்த மனசு விட்டு போயிடுறது. மனுஷாலத்திலே பிரியம் வைக்கணும். அவ ஒருவேளை தப்பா நடந்துட்டா, தப்பா பேசிட்டா, அவளை பத்தி தப்பா நினைச்சுட்டா அப்படின்னா அந்த பிரியமும் ஆனந்தம் போயிடுறது. டிவியோ ஃப்ரிட்ஜோ வாங்குறோம், பார்த்து 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 நியூ இயருக்கு வாங்கியாச்சு, 10 நாள்ல போயிடுது அப்படின்னா வந்து போயிடும் மனசு. அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள்ல பிரியம் வைக்கிறோம், ஆனா அந்த பிரியம் வைக்கிறதுக்கு தகுதியான ஒரு ஆனந்தம் திரும்ப அதனிடத்திலேருந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஒவ்வொன்றுக்கும் அவ்வளவு பிரியம் வைக்கிறோம், ஆனா எவ்வளவு பிரியம் வைக்கிறோமோ அதற்குரிய ஆனந்தம் ஒன்றும் அது திரும்ப பர்த்திக்கு கொடுக்கறது. ஆனா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பஜனை பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா தானாவே கொடுக்கிற அன்புக்கு பிரதியா கோடி மடங்கு பிரயோஜனமான ஒரு ஆனந்தம். திரௌபதி கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு அவ கோவிந்தா புண்டரீகாட்சன் ஒரு தடவை தான் சொன்ன, ஆனா புடவை சுரந்துட்டே இருந்தது. அவ ஆயுசு முடிகிற வரைக்கும் அந்த ஆனந்தம் அப்படியே அவ கூடவே இருந்தது. எப்பொழுதுமே பகவன் நாமத்தை சொல்றவர்களுக்கு தான் அந்த பிரேமைக்குரிய ஆனந்தம், பிரேமானந்தம்ன்றது அவனிடத்திலிருந்து தான் கிடைக்கும். அதனாலதான்
பிரியத்த பிரேமைய பகவானிடத்துல மட்டும் வைக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்ற. கிருஷ்ண பஜனை பண்ண என்ன ஆகும்னா தானாவே அவனிடத்துல பிரியம் வந்துடும். அவனிடத்துல பிரியம் வர வர அதுவே ஆனந்தம். கிருஷ்ண பிரியம்னு ஒன்று வருது பதில், அதுவே ஆனந்தம். கிருஷ்ண பிரேமையே ஆனந்தம். அந்த கிருஷ்ண பிரேமையில கிருஷ்ணன் தன்னையே கொடுத்து அவனும் நம்மிடத்துல பிரியம் வைக்கிறான். பார்த்தாளா, இதுதான் பிரேமானந்தம். இதுக்கு சமானம் உலகத்துல எதுவுமே இல்லை. திரும்ப திரும்ப அல்ப மனுஷாலிடத்திலையும் அல்ப வஸ்துக்களிடத்திலையும் கொண்டு போய் பிரியம் வைக்காம இனிமேலாவது கிருஷ்ணனிடத்துல மட்டும் பிரியம் வைக்கிறது அப்படின்னு ஒரு திடமான தீர்மானம் பண்ணி சங்கல்பம் பண்ணி மனசு அப்படி தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்பொழுதுமே அந்த பிரேமானந்தம். பீஷ்ம பிதாமகர் அனுபவிக்கிறார். அம்பு படுத்துட்டு இருக்கும் பொழுது கூட இவருக்கு முடியாத சமயத்துல கூட கிருஷ்ணன் பக்கத்துல வந்தோன்னா, அப்பா இப்படி ஒரு பிரியம் காற்றியாடா, நான் ஒன்னும் பெருசா பண்ணலையே, உன் மேல அன்பு வச்சிருக்கேன் அவ்வளவுதானே, அதுக்கு இவ்வளவு தூரம் ஓடி வந்து எனக்காக நிக்கிறியப்பா, இந்த பிரேமானந்தத்தை தாங்க என்னால முடியலே அப்படின்னு பீஷ்ம பிதாமகர் பலம்பர. அதனால எப்பொழுதுமே ஆண்டாள் சொல்ற மாதிரி வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க கிருஷ்ணவசனம் பண்ண பிரேமானந்தம் தானா லபிக்கும். कृष्ण भजो कृष्ण भजो कृष्ण भजो रे, 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 प्रेमानंद में 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 कृष्ण भजो रे, रंग भजो रंग भजो रंग 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 भजो रे, नेत्रानंद में 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 रंग भजो रे. லோகத்துல எத்தனையோ பேர் நம்மளை பார்த்துட்டு இருக்கா. ஆனாலும் ஒரு பூரணமா பார்க்கறதுல நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது இல்லை. சில பேர் பார்த்தாலே பிடிக்கிறது இல்லை. சில பேர் நம்மளை பார்த்தா அருவருப்பா இருக்கு. சில பேர் நம்மளை பார்த்தா பயமா இருக்கு. சில பேர் நம்மளை பார்த்தா சந்தேகமா இருக்கு. சில பேர் நம்மளை பார்த்தா குழப்பமா இருக்கு. சில பேர் நம்மளை பார்த்தா நமக்கு ஏதோ செலவு இருக்கு. இப்படி நிறைய இருக்கு. ஆனா பகவான் ரங்கன் பார்த்துட்டான் அப்படின்னா நமக்கு எல்லாமே லாபம்தான், நஷ்டமே கிடையாது. ஆண்டாள் சொல்ற மாதிரி கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாகும், திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே, எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். கிருஷ்ணா, உன் கண்ணை கொண்டு எங்களை பாருடா, எங்க மேல இருக்கிற சாபம் எல்லாம் அழிஞ்சு போகணும். நீ எங்களை பார்க்கிறேன்னு நினைக்கிறதே ஒரு ஆனந்த. கண்ணன் எங்களை பார்க்கிறான், பகவான் பார்க்கிறான், பகவான் பார்க்கிறான்னு அது நினைக்கிறதே ஒரு சந்தோஷம், அதை அனுபவிக்கிறதே ஒரு ஆனந்தம். சாதாரணமா குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னா சிரிக்கும். சிரிச்சதுன்னா பகவான் குழந்தைக்கு தாமரைப்பூ காட்டான் அப்படின்னு சொல்லுவோம். பகவானுடைய தாமரைப்பூவை காட்டினாலே குழந்தை பிரசன்னமா சிரிக்கும்னா அவனுடைய பங்கஜ நேத்திரங்கள் தாமரை போன்ற கண்களை கொண்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா எத்தனை சந்தோஷம். ஒரு கை குழந்தைக்கு அம்மா அதையே பார்த்துட்டு இருந்தானா பரம சந்தோஷம். அதுபோல
நேத்ரானந்தம் அப்படின்னா ரங்கனுடைய கிருபை. அதனால பகவான் எப்பொழுதும் நம்மளை கவனிச்சுட்டே இருக்கணும். பகவான் நம்மளை பார்க்கும்படியாவே நம்ம வாழ்ந்து இருக்கணும். அவனுடைய கண்பார்வை விட்டு விலகாதபடிக்கு ஒரு பக்தியும் ஒரு வினயமும் ஒரு நாமஜபமும் ஒரு ஸ்ரத்தையும் வேணும். रंग बजो रंग बजो रंग बजो रे 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 नेत्रानंद में 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 रंग बजो रे विठ्ठल बजो विठ्ठल बजो विठ्ठल 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 बजो रे मोक्षानंद में 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 विठ्ठल बजो रे விட்டலனிடத்துல வந்துட்டு அவன் நாமத்தையே சொல்லிட்டு இருந்தோம்னா மோக்ஷானந்தம் சுலபம். மோக்ஷம் அப்படின்னா விடுதலை. எல்லா விதமான துன்பங்கள்லேந்தும் விடுதலை. காத்தால வந்தோம், இறங்கினோம், சாயங்காலம் ஆயிடுத்து, ஒரு கவலை இல்லையே. எல்லா கவலையும் நம்மளை விட்டு விலகி 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 போய் ஒரு மோட்ச சுகம் கிடைக்கிறதா இல்லையா? அழகா வந்தோம், சந்திரபாகால தீர்த்தம் ஆடினோம், பாண்டரங்கனை சேவிச்சோம், திரும்பி வந்தோம், சந்திரபாகால தீர்த்தம் ஆடினோம், திரும்ப போய் பாண்டரங்கனை சேவிக்க போறோம். வேற ஒரு சிந்தனைக்கு இடமே கொடுக்கல. பார்த்தாளா பகவான்? கிரகத்தை பத்தியோ, தெரிஞ்சவாள பத்தியோ, லோகத்தை பத்தியோ, எதிர்காலத்தை பத்தியோ ஒரு கவலை இல்லாதபடிக்கு எல்லா விஷயங்கள்லேருந்தும் விடுதலையை கொடுத்து அந்த ஆனந்தத்தை நம்மளை அனுபவிக்க வைக்கிறான் விட்டலன். அந்த விட்டலன் நினைச்சுண்டு விட்டலன் நாமத்தை ஜபிச்சாலே மோக்ஷானந்தம் தான். அதனாலதான் அவனை பஜிங்கோ பஜிங்கோ விட்டல் பஜோ விட்டல் பஜோ விட்டல் பஜோ ரே மோக்ஷானந்தமே விட்டல் பஜோ ரே. ஜனங்களே, சங்கர சொன்ன மாதிரி பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜம் மூடமதே. அதுபோல விட்டல் பஜோ விட்டல் பஜோ விட்டல் பஜோ ரே மோக்ஷானந்தமே விட்டல் பஜோ. மோக்ஷானந்தத்தை அனுபவிக்கனா சரீரத்தை விடணும், வைகுண்டத்துக்கு போகணும்னு இல்ல. விட்டலனை பஜிச்சாலே மோக்ஷானந்தம் இருப்பிடமே வைகுந்தமா மாறிடும். அதனால சதா சர்வதா விட்டலனை பஜனம் பண்ணிட்டுருங்கோ அப்படின்னு சொன்ன. विठल बजो विठल बजो विठल बजो रे 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 मोक्षानंद में 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 विठल बजो रे पुंडलिक बजो पुंडलिक बजो पुंडलिक 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 बजो रे प्रातः
प्रार्थनानंदमे पुंडलिक भजो रे प्रार्थनानंदमे पुंडलिक भजो रे ஆச்சரியமானவன் பாண்டுரங்கன். அந்த பாண்டுரங்கன் இந்த பீமரத்தின்னு சொல்லும்படியான சந்திரபாகா நதி தீரத்துல இடுப்புல கைய வச்சுண்டு ஆனந்தமா நின்றுருக்கான். அப்படின்னா புண்டலீகன்ற ஒரு பக்தனுடைய பிரார்த்தனைக்கார். வாழ்க்கையில மோசமா இருந்தவன் பகவானுடைய அனுகிரகத்தினால தாயாருக்கும் தந்தைக்கும் கைங்கரியம் பண்றான். அவனுடைய ஸ்ரத்த அந்த வினயத்தெல்லாம் பார்த்துட்டு பகவான் துவாரகாதீசன் கிருஷ்ணன் அவனை பார்க்க வந்துட்டான். அப்ப புண்டலீகன் தன்னுடைய தாயாருக்கும் தோபனாருக்கும் காலெல்லாம் தொடச்சதோ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். சந்தர்ப்பத்துல பகவான் வந்துட்டான். இவன் ஏதோ வெளியில வந்தான், பார்த்தா பகவான் நிக்கிறான். இப்படி பார்த்தான், தெரிஞ்சுடுத்த சாட்சாத் பகவான் வந்திருக்கான்னு. இதோ வரேன், அப்பா அம்மாவை கைங்கரியம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ஓரத்துல இருந்த ஒரு செங்கலை தூக்கி அப்படி போட்டான். நின்று வரேன் அப்படின்னா, அதாவது யாராவது வந்தானா அவளை உட்காருங்கன்னு சொல்லி ஒரு ஆசனம் போடுவோம். ஒரு ஓரத்துல பாயிற்கு எடுத்து போட்டு உட்காருங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, சேருக்கு உட்காருங்க. அந்த மாதிரி இவன் பார்த்தான். அவசரத்துல ஏதான கொடுக்கணுமே, உட்காரதுக்கோ நிக்கிறதுக்கோ. உடனே ஓரத்துல இருந்த ஒரு சங்கனை தூக்கி போட்டு நில்லு, இப்ப வந்துட்டேன். அவன் வந்ததுக்கு ஒரு மரியாதை பண்ணியாச்சான். நம்ம ஆத்து வாசல யாரா வந்தா, பிச்சைக்கார யாரா வந்தா கூட ஒரு நிமிஷம் நில்லுப்பா வரேன் அப்படின்னு போயிட்டு, ஒரு நிமிஷத்துல வரமாட்டேன் யாரும். ஒரு நிமிஷம் அப்படின்னு, சில ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போதே 3 செகண்ட் ஆகும். ஒரு செகண்ட் இவ சொல்றதுக்கு 3 செகண்ட் ஆகும். ஆனா ஒரு செகண்ட் வந்துட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த புண்டலீகன் பார்த்தான், ஒரு தூரம் வந்திருக்கான். சரி, வந்ததுக்கு அவன் வந்துட்டான் அப்படின்னு ஒரு ரிசீவ் பண்ணிட்டேன். அவன் எவ்வளவு அதுக்கப்புறம் நன்னா கவனிக்கிறது அடுத்த வருஷம். முதல்ல வாங்கோ அப்படின்னு ஒரு கல்யாணம் பண்றதுக்கு அப்புறம் வாங்கோ வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறோம். அதுக்கப்புறம் உள்ள உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, எல்லாரையும் வாங்கோ வாங்கோன்னு நமக்கு தெரியறதோ இல்லையோ, யாராவது வந்துட்டா வாசல் அப்படின்னா வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறது நம்முடைய கலாச்சாரம், தர்மம், மரியாதை. அதனால அவனும் பார்த்தான், சாதாரண மனுஷா வந்தாலே வாங்கோ தோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லணும்னா வந்திருக்கிறதோ ஸ்வயம் பிரம்மம். அதனால பார்த்தா என்ன பண்றது, இதுல உள்ள வேற ஓடணும், அப்பா அம்மாவை கைங்கரியம் பண்ணணும். 6 அமர உபசரணம் பண்றதுக்கு இப்ப வசதி படலை, நேரம் தோது படலை. சில கிரகங்கள்லாம் காத்தால 7, 7:15 மணிக்கு இப்படி போனோம்னா அவாவா காரியத்தை பார்த்து 1 நிமிஷம் உட்காருங்க வரேன், வாசல வந்துட்டோன்னு சரி வாங்கோ அப்படின்னு. இப்ப ஏன் வந்த அப்படின்னு கேட்க தோணாது. வாங்க 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 அப்படின்னு முகத்துல ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சிரிப்பை தெரிவிச்சுன்னு வாங்க 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 வாங்க. கை ஒழியறதுல அவர் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு, குழந்தை பள்ளிக்கூடம் இறங்கிட்டு இருக்கு, இப்பதான் தண்ணி வருவா, இப்பதான் கச்சரா வாழா வருவான். அதாவது எதுக்குன்னா இப்ப யார் உங்களை வர சொன்னான்னு கேட்காம கேட்கு. இத்தனை டென்ஷன் நான் ஆடினு முடிச்சு, நீங்க வேற உங்களை யாரும் வந்து தொலைக்க சொன்னா அப்படின்னு நேரடியா வந்து தொலைச்சாலேன்னு கேட்காதபடிக்கு வாங்க 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 கொஞ்சம் உட்காருங்க, இப்பதான் தண்ணி வரும், இப்பதான் கசரா வாழா வருவான், ஆத்துக்கார் வெள்ள கிளம்புவா, குழந்தை பள்ளிக்கூடம் போவா, நீங்களும் வந்திருக்க வாங்க வாங்க. அந்த மாதிரி புண்டலீகனும் பார்த்தான். இவனை வேண்டான்னு சொல்ல முடியாது, அது அவனே வந்திருக்கான்னு சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் நிறுத்தி வச்சு இப்ப அவசரத்துல உபசரணம் பண்ண முடியாது. சரி இந்தான்னு ஒரு கல்லை போட்டுட்டு போனான். பகவானும் பார்த்தான், பரவாயில்லையே நம்மளை மதிச்சு ஒரு கல்லாவது போட்டானே. லோகத்தை எத்தனையோ பேர் பகவான் வந்தா கூட ஏன் வந்தேன்னு கேட்கிறான். அவன் உள்ளுக்குள்ளேயே இருந்தாலும் இருக்கானான்னு கேட்கிறான். அப்படிப்பட்ட லோகத்துல ஒரு கல்லாவது நமக்கு போட்டானே. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயதாத்மனகம். பூவோ பழமோ இலையோ ஒரு சொட்டு ஜலமோ அன்போட கொடுத்தா ஏத்துக்கிறேன்னா. நான் சொன்னது 4 தான். அப்புறம் அவாவா ஒவ்வொன்று கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. குச்சில ஒரு அவளை கொடுத்தா, அவாவா பங்குக்கு என்னமோலாம் கொடுத்தா. புண்டலீகன் பார்த்தா ஒரு செங்கல்ல போட்டா. பகவான் பார்த்தா செங்கல் வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதோ புஷ்பமா இருந்தா கழுத்துல மாட்டிக்கலாம், வேற ஏதாவது துளசியா இருந்தா தலையில வச்சுக்கலாம், ஜலமா இருந்தா சாப்பிடலாம்,
பழமா இருந்தாலும் சாப்பிடலாம். செங்கலை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. கொக்காரம் ரொம்ப கஷ்டம். அழகா செங்கலை போட்டானே, சரி அவன் ஆசையோட கொடுத்துருக்கான்னு சொல்லி செங்கல் மேல ஏறி நின்னான். எந்த முகூர்த்தத்துல நின்னான்னு தெரியல. அழகா ஏறி நின்னுட்டான். முதல்ல அப்படி நின்று பார்த்தான், விளையாட்டு நின்று பார்த்தான். அப்புறம் இறங்கலாமாச்சு, வேண்டாம், அன்போட கொடுத்துருக்கான். செங்கலை விட்டு நம்ம இறங்கினோம்னா புண்டலிகன் மனசு வருத்தப்படும். சரி பரவாயில்ல, நிக்கலாம் நின்னா அவன் அப்பா அம்மாவுக்குலாம் கைங்கரியம் முடிச்சுட்டு வரதுக்கு லேட்டா ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்தா கையை கூப்பிட்டான், பகவானை பார்த்து கதறி அழுதான், தேடின்னு வந்திருக்கியே, நான் என்ன பண்ணுவேன், நீ என்ன பண்றியோ பார்க்கதாண்டா வந்தேன், தேடிட்டு வந்தேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா, நீ சந்தோஷப்பட்டியா? ஆமா ஆமா, உனக்கு ஏதானும் கொடுக்கணும்னு நீ எனக்கு ஏற்கனவே செங்கலை வேற ஒன்று கொடுத்துட்ட, நான் ஒன்று கொடுக்கலான்னு வந்தா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு செங்கலை வேற கொடுத்துட்ட, அதனால உனக்கு ஏதான பண்ணியே ஆகணும், உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னா. அவன் பார்த்தா, ஓ செங்கல் மேலதான் நின்று இருக்கியா, செங்கலை போட்டு போன நின்று இருக்கியா, ஆஹா எவ்வளவு சௌலபியம், எல்லாரும் தங்கமயமான சிம்மாசனம் பண்ணணும், பகவானுக்கு ஒரு பீடம் பண்ணணும், வெள்ளியில பண்ணலாமா அப்படிலாம் யோசனை பண்ற காலகட்டத்துல அல்பமான ஒரு களிமண்ணனால பண்ண ஒரு செங்கல் அப்படி வீசி போட்டு போன, அது கூட ஒரு விலை கொடுத்து நின்றுருக்கேன். செங்கலுக்குலாம் ஒரு விலை கிடையாது, ஏதோ வீடு கட்டும்போது அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு செங்கலுக்கு விலை கொடுத்துட்டியாப்பா, செங்கல் மேல நீ நிக்கிறத பார்த்தாலே உன்னுடைய சௌலபியம் தெரியறது. ஒண்ணு பண்ண, பர்மனண்டா அந்த செங்கல் மேல இப்படியே நின்னுட. பகவான் பார்த்தது கொஞ்ச நேரம் நிக்கலான்னு பார்த்தா, ஏதோ 2 நிமிஷம் வர வரைக்கும் நிக்கலாம். முதல்ல போட்டானே நின்னான், அதுக்கப்புறம் இறங்கினா வருத்தப்படுவானோ நின்னான், அதுக்கப்புறம் நின்று பழகி போயிடுத்து. அதுக்கப்புறமா இவன் பிரார்த்திச்சுட்டான், இந்த செங்கல் மேல இப்படியே நிக்கணும். பகவான் பார்த்தேன், எத்தனை நாள் வரைக்கும் அப்படியே இருந்துடும், அப்படியே கலியுகம் முடிய வரைக்கும் அப்படியே இருந்துடும், இப்படியே ராமா அடுப்புல கைய வச்சுட்டு ஜம்முன்னு அப்படி நிக்கிறியே, இந்த செங்கல் மேல இப்படியே நின்னுட்டேன்னா சந்தோஷம். அப்படியா, உனக்கு இதுதான் ஆனந்தம், உனக்கு இதுதான் பிரார்த்தனைன்னா நிச்சயமா இருக்கு. எத்தனையோ பேர் பிரார்த்தனை பண்றோம், ஆனா அந்த பிரார்த்தனை ஆனந்தமா இருக்கா இல்லையான்றது ஒரு ஸ்திதிக்கு அப்புறமா தான் தெரியும். இவன் பண்ண பிரார்த்தனையும் விசேஷம், அதுக்கு பகவான் பண்ண அனுகிரகமும் விசேஷம். பிரார்த்தனையில ஒரு ஆனந்தத்தை கண்டுபிடிச்சது யாருன்னா புண்டலீகன் தான். பிரார்த்தனை பண்ணும் பொழுதே ஒரு ஆனந்தம் வந்துடுத்து. இந்த புண்டலீகனை வசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா தானாவே பகவான் ஆனந்தப்படும்படியான ஒரு பிரார்த்தனை எப்படி பண்ணணும்னு நமக்கு விளங்கிடும். பாண்டரங்க திருவடியை தொடும்போதெல்லாம் ஓ புண்டலீகன் பிரார்த்திச்சுன்னா அதனால நிக்கிறான்னு தோணும். அதாவது பகவானை கட்டி போடும்படியான ஒரு பிரார்த்தனையா இருக்கணும். பகவான் கேட்டுட்டானே, நடாது இன்னைக்கு அனாவசியமாச்சே, பரவாயில்ல கொடுத்து தொலைப்போம்னு அவன் நொந்து போய் கொடுக்கப்படாது. இல்லைன்னா நம்ம தப்பா பிரார்த்தனை பண்ணிட்டு உளறி கொட்டுறீங்க, தப்பா பிரார்த்தனை பண்றீங்க, ஒரு கொட்டு வச்சுடும், பிரார்த்தனையை மாத்திக்கொள்ளு அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம கேட்கிற பிரார்த்தனையில பகவானுக்கே ஒரு ஆனந்தம் சம்பவிக்கும். அப்படி ஒரு பிரார்த்தனை ஆனந்தத்தை புண்டலீகன் பண்ணான். அவன் பண்ண பிரார்த்தனை நம்மெல்லாம் இன்னைக்கு வந்து பிரார்த்தனை பண்றதுக்கும் நமக்கு ஆனந்தத்துக்கும் ஹேதுவா இருக்கு. அதனால புண்டலீக ஸ்மரண அவசியம். पुंडलिक बजो पुंडलिक बजो पुंडलिक बजो रे 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 प्रार्थना आनंद में 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 पुंडलिक बजो रे भीमा बजो भीमा बजो भीमा 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 बजो रे स्थानानंद में भीमा बजो रे स्थानानंद में भीमा बजो रे स्थानानंद
சந்திரபாகா நதி. அதுக்கு பேரு பீமரதின்னு தான் பேரு. பீமா நதின்னு சொல்லுவா. பீமரதி இல்லைன்னா பீமா நதி அப்படின்னு சொல்லுவா. நதி ஆச்சரியமான இந்த பீமரதி ரொம்ப விசேஷமான ஒரு நதி. கங்கா போலே, காவேரி போலே, யமுனா போலே, தாமிரபரணி போல பெருசா இல்லைனாலும் பக்தியில அவள் பெரியவள். இந்த பீமா நதியில ஸ்நானம் பண்றதே ஒரு ஆனந்தம். சந்திரபாகா சமத்து தான். ஏன்னா பக்தால் அப்படியே தாளாட்டுவா. தாளாட்டுறது அப்படின்னா பக்தியில தாளாட்டுவா. இவரிடத்துல ஸ்நானம் பண்ணியாச்சினாலே பாண்டுரங்கனுக்கு அவ்வளவு குஷி. ஒவ்வொரு நாளும் பாண்டுரங்கனே இந்த பீம நதியில ஜோரா ஸ்நானம் பண்ணி விளையாட, இக்கரைக்கும் அக்கரைக்கும் பாண்டுரங்கன் நீஞ்சி விளையாட. ஒவ்வொரு நாளும் ருக்மிணியோட, சத்யபாமாவோட, ராதிகாவோட, கோபிகைகளோட, கோபர்களோட பாண்டுரங்கன் இந்த சந்திரபாகா நதியில ஜலக்கிரீட பண்றான். பிருந்தாவன யமுனால பண்றான். இங்கேயும் பண்ணுவானா? இந்த இடத்துக்குன்னு இருக்கிற பக்தாளோட பண்றான். நாமதேவரோட பண்ணான், துக்காராமோட பண்ணான், சக்குபாயோட பண்ணிருக்கான், ஜனாபாயோட பண்ணிருக்கான். எத்தனையோ பக்தர்கள்லாம் இந்த சந்திரபாகால ஸ்நானம் பண்றதே ஆனந்தமா இருந்திருக்க. சத்தியம் நமக்கே அனுபவமா இருக்கா இல்லையா? அழகா அவள் மடியில இறங்கிட்டோம் அப்படின்னா ஒரு அம்மா மாதிரி தாங்கிக்கிறாள். பெரிய வேகமா அலை அடிக்கிறது இல்லை, பெரிய ஆழம் இல்லை. அவள் பாட்டுக்கு அவாவாளுக்கு என்ன தகுதி உண்டோ அதுக்கு ஏத்தா போல ஒரு கிருப பண்ணி பாண்டுரங்க ஸ்மரணையை கொடுத்துடுறான். சுதந்திரமா இருக்கலாம் சந்திரபாகா நதி. அதனாலதான் நல்ல மழைக்காலம் வந்துடுத்து, டேம் எல்லாம் திறந்துட்டான்னா புண்டலீகன் சன்னதி கூட சந்திரபாகா நதியில் அப்படி முழுகி போயிடும். புண்டலீகனை கூட குளிப்பாடுறது அவளுக்கு ஒரு ஆனந்தம். தன்னிடத்துல வர ஜனங்கள் எல்லாம் பக்தியில் அப்படி ஸ்நானம் பண்ண வச்சு அவளை பரிசுத்தமாக்கி பாண்டுரங்கன் சரணாரவிந்தத்துல சேர்க்கிறதே தன் தர்மமா கடமையா வச்சுருக்கான். கிரகத்துல வெந்நீர் வச்சு குளிச்சா கூட அவ்வளவு சுகம் இல்லை. நம்ம குழந்தையா இருந்து தாயோ தகப்பனோ குளிப்பாட்டினாலும் சுகம் இல்லை. பக்த கோஷ்டியோட பகவன்னாமத்தை சொல்லிண்டு சந்திரபாகா நதியில ஸ்நானம் பண்ண நிஜமாவே அதுதான் ஸ்நானானந்தம். சின்ன வயசுல இருந்தே குளிக்கிறதா கொஞ்சம் அழுவோம் எல்லாருமே. தலைக்கு ஊத்த வேண்டாம், கண்ணில் சோப்பு போகிறது, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு அழுக்க. கடைசியில் ஒரு சிதிக்கு அப்புறம் வேற வழி இல்லாம குளிப்போம். உலகத்துல ஷேம் ஷேம் சொல்றாளு. அவாவாளுடைய சரீரத்துடைய துர்கந்தம் தாங்காம எப்படி நிறைய அனுபவிச்சு குளிக்கிறதுன்றதுன்னா சந்திரபாகால குளிச்சு பார்த்தா தான் தெரியும். ஒரு பக்கம் எருமாடு குளிக்க, ஒரு பக்கம் நம்ம எல்லாம் குளிச்சுட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அது பாட்டுக்கு அதனுடைய ஆனந்தம். அதாவது எருமாட்டுக்குரிய ஆனந்தமும் உண்டு, மனுஷாளுக்குரிய ஆனந்தமும் உண்டு. இதுல கரையோரத்துல உட்காந்துருக்கு அவளுக்கு அந்த குளிக்கிறவாளை பார்த்து அவளுக்கு ஒரு ஆனந்தம் கிடைச்சிடும். அப்படிலாம் நிறைய உண்டு. அதெல்லாம் சந்திரபாகாவுடைய விசேஷம். இதுல ஓடக்காரெல்லாம் பார்ப்பேன், என்னடா இப்படி குளிக்கிறா, நமக்கு தெரிஞ்ச சந்திரபாகா தானே, இப்ப அப்படியே இப்படி குளிக்கிறா அப்படின்னு அவளுக்கு ஸ்நானானந்தம் தொத்திக்கும். ஒரு 5 நிமிஷமா இறங்கலாம் அப்படின்னு தோணும். அப்படி ஒரு ஸ்நானானந்தம் நிஜமாவே. இந்த பகவான கோவில் அப்படி அபிஷேகம் பண்ணா பார்க்கறது எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதுபோல சந்திரபாகால இறங்கினோம்னா நமக்கு பக்தி, ஞானம், வைராக்கியம், சாத்வீக குணம், நல்ல எண்ணங்கள், சத்குணங்கள்னு ஒவ்வொன்றத்திலே நம்மள அபிஷேகம் பண்ணுவோம். சத்தியம் அப்படியே உணர முடியும். அவளிடத்துல அப்படி குடிக்கும் பொழுது
ஒரு அஸ்ரத்தையோட பக்தியே இல்லாம பன்றியபுரம் வர்றவாள் கூட சந்திரபாகால குளிச்சுனா சரி பாண்டரங்கன் பெரியவன் தான் போல இருக்குன்னு ஒரு அபிப்பிராயம் தானா லபிச்சிடும். என்ன பெரிய சந்திரபாகான்னு தோணாது. சரி ஏதோ சொல்றாரு. ஏன்னா நாமதேவர்லேருந்து துக்காராம்லேருந்து ஜனாபாய் சக்குபாயிலேருந்து கோரா கும்பர் ஞானேஸ்வரர்லேருந்து எத்தனையோ மகாத்மாக்களை ஸ்நானம் பண்ணி வச்ச ஒரு பெருமை சந்திரபாகாவுக்கு உண்டு. நாமதேவர் இந்த சந்திரபாகா நதியில தான் ஒரு முத்துச்சிப்பியில மிதந்து வந்தார் அப்படின்னு அவருடைய திவ்ய சரித்திரத்துல காண கிடைக்க. அவ்வளவு சேஷமான ஒரு சந்திரபாகா. இதுல ஸ்நானம் பண்ண ஆனந்தம். சாதாரண உடம்பு அலம்புற ஒரு ஸ்நானம் அது இல்லை. ஹிருதயத்தை அலம்புற ஒரு ஸ்நானம், பாவங்களை எல்லாம் அழிச்சு போடுற ஒரு ஸ்நானம், பிராரப்தத்தை மாத்திர ஒரு ஸ்நானம். பாண்டுரங்கன் நமக்கு தரிசனம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் பண்ணும்படியான ஒரு ஸ்நானம். அதனாலே ஸ்நானானந்தம் அப்படின்னா அது சந்திரபாகான்னு சொல்லும்படியான பீமா நதி. भीमा बजो भीमा बजो भीमा बजो रे 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 सानानंद में 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 भीमा बजो रे पंडरी बजो पंडरी बजो पंडरी 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 बजो रे नित्यानंद में 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 पंडरी बजो रे சில பேர் இது நித்யானந்தம்ன்றா. நிருத்யானந்தம், நிருத்தியம்னா ஆட்டம். பன்றிபுரத்துக்கு வந்தா தானா உடம்பு ஆடும். இந்த சாமி ஆடுறது இல்லை, அது வேறு. இங்க வந்தா குழந்தைய ஆடும். எப்பேர் பெற்றவாளா இருந்தாலும் சரி. சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கார், மீரா வந்திருக்கா, நாமதேவர் துக்காரம் அவெல்லாம் வந்தாலே தானா ஆடுவா. அதுவும் ஞானேஸ்வரர்லாம் ஞானி, எல்லா விஷயம் தெரிஞ்ச யோகி, ஆத்மானுபவத்திலேயே தலைக்கும்படியான அளவுக்கு சுகபிரம்ம மகரிஷி மாதிரி ஒரு மகாத்மா. ஆனா அவர் கூட இந்த இடத்துக்கு வந்தோம்னா தானா அப்படி கையை தட்டிட்டு ஆட ஆரம்பிச்சிருவார். ஆனா அவர் எந்த கோவில்லையும் இப்படி ஒரு சுதந்திரம் கிடையாது. ஸ்ரீரங்கத்தெல்லாம் போய் ஆடினோம்னா ஏற இறங்க பார்த்து கோவில் விட்டு வெள்ள துரத்தி விட்டுருவான். பாங்கிய பிகாரி கோவில போய் ஆடினோம்னா அப்படி பாப்பா அங்க அப்படி இப்படி பண்ணலாமே ஒழிய பிருந்தாவனத்துல ஆடலாம். பாங்கிய பிகாரி சன்னதிக்குள்ளெல்லாம் ஆடுறதெல்லாம் கொஞ்சம் கடினமான காரியம். ஆனா பன்றியபுரம் வந்து ஆடலைன்னா ஒரு மாதிரி, அவள்லாம் ஒரு மாதிரி, அவ்வளவுதான். ஆனா இந்த மகாராஷ்டிரா ஜனங்க போய் பார்க்கலாம், அவ சமயம் தனியா வந்திருப்பா. அவ கூட ஆளே இல்லைன்னா கூட யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வாங்கோட அப்படி தட்டாம அவள் சுத்தலாம் அப்படின்னு. அவளுக்கு ஆள் கிடைக்கலன்னா கூட யாராவது ஒருத்தர் அப்படியே அசந்து போயிருக்கேன். ஒரு சந்தர்ப்பத்துல எங்க பன்றியபுரத்துல நாட்டியம் ஆடும்போது, நாட்டியம்னா நிறுத்தியம், அது கூட ராகம் தாளம் பல்லவி எல்லாம் கிடையாது, அபிநயம் எல்லாம் பிடிக்கிறதுலாம் கிடையாது. எங்க வேணா கால் போகும், எங்க வேணா கை போகும், அவ்வளவுதான். உடம்பு தானே நிலகொள்ளாம ஆடுறது. அப்ப நாங்கெல்லாம் அப்படி தட்டாமாலை சுத்தின்னு இருக்கும் பொழுது கை இத்தூண்டுதான் ஒரு ஸ்திரீக்கு, இவ்வளவுதான் இருந்தது. அவள் முழு கையே இவ்வளவுதான், அதுல கையை அதுல ஒரு சின்ன கை இத்தூண்டுக்கு இவ்வளவுதான் இருந்தது. அதாவது அவள் உடம்புக்கு ஒரு சின்ன குழந்தையோட கை சைஸுக்கு தான் அவள் கை. நாங்கெல்லாம் அப்படி சுத்தின்னு இருக்கோம். அவன் தானும் வந்து அப்படி கையை நீட்டு அசந்து போனேன். நிஜமாவே ஒரு வருஷம் கண்கள்ல ஆனந்த பாஷம் ஒழிஞ்சு. நம்ம கை இப்படி இருக்கேன், நம்ம இப்படி ஆட முடியும், நானும் ஆடுறேன்னு அந்த கையை கொண்டு இப்படி நீட்டினாள். நிஜமாவே ஆச்சரியம், ஆச்சரியம். நிஜமாவே பன்றியபுரம் வந்தாலும் ஒரு குதூகலம்.
நம்ம இடம், நம்ம ஆடுறோம், நம்ம பாடுறோம். யாரும் ஆடாதே, ஏன் ஆடுற, யாரும் கேட்க மாட்டேன். ஒரு சந்தர்ப்பம் நாங்கெல்லாம் அப்படி நித்தியம் ஆடின்னு இருக்கோம். அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்க கோவில்ல வேலை பண்றவள் ஏதோ சீட்டுலாம் எழுதி கொடுக்குற அர்ச்சனை சீட்டு. அவள் பார்த்தா ஒரு சிதிக்கு மேலே அவளால் பொறுக்க முடியல, அவளும் வந்து ஆட ஆரம்பிச்சுட்டான். இது எப்பொழுதுமே நடக்கிறது. நித்யானந்தம். இங்க வந்து பெருசா நமக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம், ஆள் பரிச்சயம் வேண்டாம். அதே மாதிரி ஆணு பொண்ணு சின்ன வயசுக்காரன் ஆடுறாளா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஆணு பொண்ணு கையை கோத்துன ஆடுறாளா, இது தமிழ்நாட்டில் ஆடினோம்னா போச்சு, கதையே மாறி போயிடும். இதெல்லாம் பேப்பரை கொட்டை இதுல போட்டோ போட்டு எல்லாம் பண்ணிடுவோம். ஆனா பன்றிபுரத்துல அதுக்கு ஒரு விலையே கிடையாது. ஆஹா, எல்லாரும் ஆத்மா அவாவா ஆடுவா. பார்க்கணும், மகாராஷ்டிரா ஜனங்கள் 2 பேரும் சேர்ந்து தட்டாமலை சுத்துவா. ஆடிட்டு ஒருத்தர் காலம் இன்னொருத்தர் தொட்டு சேவிச்சுப்பா. இவ ஆடின 2 பேரும் ஆடிட்டு இருப்பா. ஒருத்தர் மாத்தி மாத்தி ஒருத்தர் சேவிச்சுப்பா. ஆசீர்வாதம் பாட்டு போயிட்டு இருப்பா. நித்யானந்தம். இங்க வந்துட்டோம்னாலே இந்த நித்தியம் தானா வேணா பாண்டங்க நிக்கிறது, டான்ஸ் போஸ்டர் தான் நிக்கிறது. இடுப்புல கையை வச்சுட்டு ஆடலாமா, ரெடியா அப்படின்னு தான் நிக்கிறாங்க. இடுப்புல வச்சுட்டு ஆட முடியுமா, ஒன்னால பார்க்கலாமா. சமயத்துல இந்த பரதநாட்டிய போட்டி நாசம் மாதிரி இப்படிதான் நிற்பா. நீ ஆரம்பி, நான் ஆடுற, இப்படி தலையாட்டி நிற்பா. அதே மாதிரி இந்த பையன் நிக்கிறத பார்த்தா நிறுத்தியத்துக்கு தயார். அந்த குச்சிப்புடி ஆடுறவெல்லாம் ஒரு தாம்பாளத்தை காலசனம் அது மாதிரி இது செங்கல் மாதிரியே ஆடும். பாண்டரங்கன் ஆடுவானா அப்படின்னு சத்தியமா ஆடுவான். அப்படி ஆடுவான். தன்னை மறந்து ஆடக்கூடிய ஒரு பிரபு பாண்டுரங்கன். ஒரு சந்தர்ப்பத்துல கோரா கும்பர், ஞான தேவர், நாமதேவர், கபீர்தாசர், ஜனாபாய் எல்லாரும் உட்காந்து பசனை பண்றான். அப்படி ஒரு பஜனையை கேட்டு பாண்டரங்கன் ஆட ஆரம்பிச்சுட்டான். சாதாரணமா பக்தா பசனை பண்ண பக்தா ஆடுவான். பக்தாளுடைய பசனையை கேட்டு எல்லாரும் பாண்டரங்க பசோ அப்படின்னு ஆமா ஆமா இவன் தலையாற்றின ஆடுறான். அண்ணா ஜோர ஆடி ஆடி இவன் இடுப்புல இருந்து பீதாம்பரம் நழுவுறது. தேவர்கள்லாம் பார்க்கிற பிரபு அநியாயத்துக்கு ஆடுறாரு, பீதாம்பரம் நழுவுறது கூட தெரியாம ஆடுறாரு அப்படின்னு அசந்து போய் பார்த்துட்டு இருக்க. ஜனாபாய் சொன்னா, நாமதேவ சுவாமி இன்னும் நல்லா வேகமா பாடுங்க. ஏண்டி பண்ண, பாண்டரங்கன் தன்னை மறந்து ஆடிட்டு கிடக்கிறது. ஆட ஆட பீதாம்பரம் நழுவின்னு இருக்கு. ஒரு சிதியில் அமிழ்ந்து விழுந்துரும். இவனை ஒரு நாளாவது கோமணத்தோட நிக்க வைக்க. ஏன்னா தொட்டதுக்கெல்லாம் இந்த குருவாயிட பண்ணி யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்க கோமணத்தோட நிக்கிறான். நம்ம பாண்டரங்கன் அதெல்லாம் சளைச்சவன் இல்லை, அவனும் இப்படிலாம் நிப்பா அப்படின்னு காட்டணும். அதான் நன்னா பாடுங்க அப்படின்னு சொல்ல பாண்டரங்கன் சுழண்டு சுழண்டு ஆடுறான். அசந்து போறா. வந்திருக்க பல பேருக்கு தெரியல, பக்த கூட்டத்துக்கு மட்டும் தெரியும். சத்தியமா அது காலங்க நிக்கவே நிக்காது. நினைச்சு தெய்வம் கால அது பாட்டுக்கு ஆடிட்டே தான் இருக்கும். பாண்டரங்கன் மூர்த்தியை போதும் இப்படி இப்படி தலையாடிட்டு கால ஆடிட்டு நிற்பா ஆடிட்டு இருக்கும். இது ஷனம் நிற்கா. சில குழந்தைகள் எல்லாம் பார்த்தா ஒரு நிமிஷம் சும்மா ஆடாம இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி இது ஆடிட்டு இருக்கிற ஒரு வஸ்து. அது தானாவே ஆடு. இப்ப எல்லாம் பசங்க வேற பண்ண நன்னா அப்படி இப்படி ஆடுறது. காலை ஒரு காலை டக்கு டக்குன்னு இப்படி தட்டிண்டு இப்படி கைத்து இப்படி ஆட்டிட்டு இடுப்பு ஒரு ஆட்டு ஆட்டி அப்புறம் 2 காலம் தட்டிண்டு அப்புறம் ஒரு சுத்தி சுத்தி இப்படி எல்லாம் ஆடிட்டே இருக்க. நல்லா வேகமா ஆடிட்டு இருந்தான். கபீர்தாசர் பார்த்தார், கோபம் வந்துடுத்து. நீ ஆடலாம், நன்னா இருக்கு, ஆனா இப்படி ஆடப்படாது. நீ சக்கரவர்த்தி திருமகன், நீ தனியா சீதையை கூட்டு தனியா உன் அறைக்குள்ள ஆடு, இவ்வளவு பேர் இருக்கிற, நீ ஆடப்படாது. உன் பசனையை பாடி நாங்க ஆடலாம், உன் பசனைக்கு நீ ஏன் ஆடினா நன்னா ரசமா உட்காருடா பயிரிட்டா. பாண்டு ரொம்ப வருத்தமா பாடுது. ஜனாபாய் ஒரு பார்வை பார்த்தா, அடுத்த வாடி இருந்தால பசனைக்கு சேர்க்காது, உங்க கூட தான் பசனைக்கு இவனை சேர்க்காது. பாண்டங்கனே சொல்லிட்டான், நன்னா ஆடின்னு இருக்க, கெடுக்கிறதுனே வந்திருக்கான். இவனுக்கு ஆடாத ஒரு பாண்டகன்னா அவனை தனியா பஜனை பண்ண சொல்லி நீங்க எல்லாம் ஆடுற கோஷ்டி, இதுல 10ல் 9 பேர் ஆடுற கோஷ்டி, எனக்கும் ஆடுறது பிடிக்குமா, ஒருத்த ஆடப்படாதுன்னு. அப்ப ஆடினாலும் கஷ்டம், ஆடலாலும் கஷ்டம் அப்படின்னு சொல்லி கபீர்தாசருக்கு மட்டும் ஆடாம நின்றுட்டு மற்றவர்களும் ஆடுற மாதிரி காட்சி கொடுக்கிற ஒரு வஸ்து. அவனே ஆடுறான்னா நினைச்ச மாதிரி அந்த இடத்துக்கு போனா தானாவே உடம்பு அப்படியே ஆடும். அவன் நித்யானந்தம். சத்தியமா இந்த நித்தியம் வேற ஒண்ணுமே, ஜதியெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம், பெரிய காலில் சலங்க கட்டிக்க வேண்டாம், அழகா ஒரு அலங்காரம் பண்ணிக்க வேண்டாம். இந்த மகாராஷ்டிர ஜனங்கள்லாம் அவன் என்ன அலங்காரம் பண்ணி வரா, அவ பாட்டுக்கு வரா. தலையில ஒரு தொப்பி வச்சுப்பா, இல்லாட்டி ஏதோ ஒரு கட்டின்னு இருப்பா. ஸ்திரீகள் அவளுடைய ஸ்டைல ஒரு படவையை கட்டின்னு வருவா. அவ பாட்டு கையும் தட்டா மேல சுத்துவா, என்னமோ ஆடுவா. அதுலயும் சில சமயத்தை பார்க்கணும், சில ஸ்திரீகள்லாம் அவ காலை இப்படி போட்டுட்டு இந்த கையெல்லாம் இப்படி பிடிச்சிட்டு குட்டிக்காரன் அடிப்பா. எத்தனை பேர் பார்த்துக்கிறது, இப்படி காலெல்லாம் அப்படி மாத்தி இப்படி பிடிச்சிட்டு அவ காலையை அப்படி மாத்தி பிடிச்சிட்டு தானே உள்ள ஆள் யாரும் கிடைக்கல ஆடுறதுக்கு அப்படின்னா, தட்டாமலை சொல்ற ஆள் இல்லைன்னா தன் காலையே முறிக்கிட்டு அப்படியே உருண்டு உருண்டு வந்துட்டு இருக்கும்.
ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து ஆடினாதான் பண்டரி யாத்திரை போயிட்டு வந்த ஒரு திருப்தி. இல்லைன்னா ஏதோ ஸ்ரீரங்கம் திருப்பதி சரகண்டி 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 அவ்வளவுதான். இங்கேயும் தள்ளி விடும். அதாவது பண்றங்க சன்னிதில பார்க்கும்போது சலோ சலோ சலோன்னு. ஆனா அங்க நாட்டியம் ஆடும் பொழுது சலோன்னு சொல்றதுக்கு இன்னி வரைக்கும் ஆள் இல்லை. அவாவா ஆடுவா, யாரோட வேணா ஆடுவா. பாஷை என்ன, வயசு என்ன, ரூபம் என்ன, அழகா இருக்காள. பண்டரிபுரத்தை பசிச்சோம்னாலே இந்த நித்யானந்தம் தானா வந்துடும். पंडरी बजो पंडरी बजो पंडरी बजो रे 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 नित्यानंद में 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 पंडरी बजो. சாதாரண எல்லாருக்குமே ஆடுறதுக்கு பிடிக்கும். ஆனா அடுத்தவா என்ன சொல்லுவாளோ வெக்கம் இருக்கும். அதாவது தனியா ஆத்துல யாரும் இல்லாம ஒரு ஆடிலாம் பார்த்துப்பா தனக்கு தானே. ஆனா பண்டரிபுரத்துக்கு வந்தோம்னா அந்த வெக்கமும் போயிடும். நம்ம பாட்டுக்கு வெக்கம் இல்லாம ஆடிட்டு இருப்போம். இப்ப அந்த ஆனந்தத்தை நேரடி அனுபவிக்கிறதுக்கு கோவிலுக்கு போறோம். மீதி ஆனந்தம் நாளைக்கு தொடரும். ராதே கிருஷ்ணா. जय सद्गुरु महाराज की समस्त भागवतल को गोविंद नाम संकीर्तनम जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम आழ்வா திருவடிகளே சரணம் सर्वं गुरुर्पणम्. जय श्री राधे कृष्णा सत्संग की जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय श्री भारत माता की लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांति. जय श्री इंदु माता की जय श्री चंद्रभागा माता की जय श्री पुंडलीक महाराज की जय श्री पंडरी क्षेत्र की இந்த ஆனந்த சாயங்காலம் 6:30 மணிக்கு நாளைக்கு சொல்லுவோம். ராதே கிருஷ்ணா. யாருக்கும் பசிக்கல? பசிக்கிறதா கிட்ட கோவில் போயிட்டு வந்து 9 மணிக்குள்ள அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். யாருக்கா ரொம்ப பசிக்கிறதா அவன் மட்டும் சாப்பிட்டு அப்புறமா